ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இந்த பைலட்ஸ்க்குலாம் ஒரு பெரிய ஆசை இருக்குமாங்க இந்த வேர்டு கேட்கணும்னு சொல்லிட்டு. தட் இஸ் வி ஹவ் ரீச் தி க்ரூசிங் ஆல்டிடியூட். க்ரூசிங் ஆல்டிடியூட்னா எப்படின்னா ஃப்ளையிங் ஹைட் அபோவ் தி சி லெவல்னு சொல்லிட்டு. இப்போ சப்போஸ் இந்த கமர்ஷியல் ஜெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் 35,000 ஃபீட் வரைக்கும் பறக்குமா. அதே இது பேசஞ்சர் ஜெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 30,000 to 40,000 ஃபீட்ஸ் வரைக்கும் பறக்குமா. அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஏர்கிராஃப்ட் டைப் அண்ட் இட்ஸ் மேனுஃபேக்சரர். ஏர்கிராஃப்ட் ஏன் ஹையர் ஆல்டிடியூட்ல பறக்குதுன்னா போக போக ஏர் தின்னர் ஆயிரும். இது வந்து ஃபிளைட் பிளேனை வந்து அப்ரோச் பண்ணி கொடுக்கும் ஃபாஸ்டர் அண்ட் ஈஸியரா பறக்கிறதுக்கு. இதுல இன்னொரு லாபமும் இருக்குங்க. என்னன்னா இந்த மாதிரி நேரத்துல வந்து ஃபியூல் கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். ஃபியூலுக்கு வந்து ரொம்ப கம்மியா செலவழியும். இப்போ சப்போஸ் வெதர் வந்து பேட் ஆயிடுச்சு அப்படின்னு பைலட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா அதை கண்ட்ரோலிங் பவர் கூட அவர்கிட்ட இருக்கு. ஸோ அந்த ஆல்டிடியூட வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாரு. இந்த க்ரூசிங் ஆல்டிடியூட வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாமா. இது எப்படின்னா பிஃபோர் ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் வந்து ஃபிளைட் டிஸ்பேச்சஸ் இருக்காங்களா அவங்க வந்து இதை வந்து டிசைட் பண்ணுவாங்களா சில ஃபேக்டர்ஸ் வச்சு. இப்போ ஏர்கிராஃப்டோட வெயிட், டைரக்ஷன் ஆஃப் விண்டு, அதே நேரத்தில் வெதர் கண்டிஷன்ல பார்த்து அவங்க சூஸ் பண்ணி வச்சுப்பாங்களாம். இப்போ இது வந்து எந்த ஆல்டிடியூட்ல பறக்குறாங்கன்றது எப்படி தெரியும். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் ஆல் டைம் மீட்டர். இதை பார்த்து அவங்க எந்த ஆல்டிடியூட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா இமீடியட்டா அதை பார்த்து அவங்க வந்து ஃபிளைட் டிஸ்பேச்சருக்கு கான்டாக்ட் பண்ணலாம், கன்வே பண்ணிக்கலாம். இப்போ இது இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஃபிளைட்டோட எப்பயுமே ஏரோப்ளைனோட கீழே இருக்கிற டயர்ஸ் இருக்குல்ல அதோட டயர்ஸ் வந்து எப்பயுமே 120 வெயிட்டா இருக்கணும். அதே நேரத்தில் அதுக்குள்ளார இருக்கிறது வந்து நைட்ரஜன் கேஸ். ஃபிளைட்ல போறது வந்து நிறைய பேரோட கனவா இருக்கும். ஒரு வாட்டியாச்சும் பறந்துட்டு வரணும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.